ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடையில் கிடைக்கிற போலே பர்ஃபெக்டாக வீட்டிலே காலிஃப்ளவர் பகோடா போடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் சுடு தண்ணியில் உப்பு, மஞ்சள்தூள், காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கொதி விட்டு மசாலா என்னென்னு பார்க்கலாம், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுட் கலர், மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு, சில்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஃபுட் கலர் ஆப்ஷனலுங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். காஷ்மீரி சில்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி சில்லித்தூள் கலருக்காக தாங்க, காரம்லாம் எடுத்து கொடுக்காது. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. நம்ம காலிஃப்ளவருக்கு தகுந்த போல் நம்ம மாவுக்குள்ளே கொஞ்சம் கூடவோ அதிகமாகவோ கம்மியாகவோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற போல். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு அரை லெமன் சேர்த்துக்கிறேங்க. அரை லெமன் சேர்த்து விட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். இப்போ கலரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், நல்லாவே கலர் வந்திருக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணியாகவும் இந்த மாவு கிளறக்கூடாதுங்க, கொஞ்சம் கட்டியாகவே இருக்கணும். அதே சமயம் கட்டிகள் எதுவுமே இல்லாத நல்லாவே கிளறி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன். பார்த்திங்களா, இதே பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அலசி காலிஃப்ளவரை எடுத்தாந்துருக்கேன், அதையுமே இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் மாவு படுற போல் நல்லாவே கிளறி விட்டுக்குங்க. இப்போ இதே பார்த்திங்களா, நல்லா கலந்து விட்டுங்களாச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம். ஊற விட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. காலிஃப்ளவரை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாதுங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லாவே பொரிஞ்சிடுச்சுங்க. காலிஃப்ளவர் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.